தேர்தல் நேரத்துல ஊழல் சக்தி ஊழல் சக்தி சொன்னீங்க. ஊழல் சக்தி ஊழல் தான் சொன்னாரு. பேரை சொன்னாரா? எவ்வளோ பிரில்லியன்ட் பாருங்க. சூப்பர் சார், சிஎம் சார். பேரை சொன்னா நீங்க அன்னைக்கு இந்த கட்சியை ஊழல் சக்தின்னு சொன்னீங்களே, இப்போ சேர்த்துக்கிறீங்கன்னு கேள்வி கேட்க முடியும். இப்போ அவர் ஊழல் சக்தின்னு மட்டும் தான் சொன்னார், எந்த கட்சின்னு சொல்லல. இப்போ யாரை கேட்பீங்க? அவர் ஊழல் சக்தின்னு பொதுவாக சொன்னார், ஒரு கற்பனையாக கூட சொன்னதை வச்சிங்க. அவர் சொல்லலைங்க, நீங்கள் எப்படிங்க சொல்லலாம்? அவர் ஊழல் சக்தின்னு பொதுவாக அடிச்சார், யாருன்னு சொல்ல. இதுக்கு பேர் தான் பஞ்சதந்திரம், ராஜதந்திரம். எப்படி ஒரு மனுஷன் டாக்டிக்காக மூவ் பண்ணார் பாருங்க. அந்த எலெக்ஷன் டைமில் பேர் சொல்லலை, அவருக்கு தெரியும் நம்ம எங்கே போய் சேர போகிறோம், யார் நம்மக்கிட்ட சேரோம், யார் ஒன்றா இருப்போம். அதனால தான் ஊழல் சக்தி. அதிமுகன்னு ஏதாவது ஒரு இடத்துல பேர் சொன்னாரா? எடப்பாடி பழனிசாமி ஐயா அடிச்சு நொறுக்குனாரா? இல்லையே. ஊழல் சக்தி நீங்கள் யாரோட ஃபில் பண்ணிங்க, டேஷ் ஊழல் சக்தி டேஷ் நீங்கள் போட்டுங்க, இல்லை யார் பேரோனா போடலாம். பிரில்லியன்ட்டு. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல என்னால். ஏன்னா ஆல்ரெடி இருக்குது 118 120 சீட் வந்துருச்சு. அந்த ஊழல் சக்தியில் இருக்கிறவங்க வேணாம், நீங்கள் போங்க, நாங்கள் தூய்மையான சக்தி, நாங்கள் தூய்மையாக இருப்போம், எங்களுக்கு தேவையானது இருக்குது, நீங்கள் கிளம்புங்க, சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லலை சொல்லுங்கள்? ஆல்ரெடி போய் கேட்டதா ஒரு வதந்தி. எவ்வளோ வதந்தி இருக்குது. அந்த வதந்தியை வாந்தி மாதிரி தூக்கி போடலாம். சேர்த்துப்பார். சிஎம்க்கு ஆரி வனச்சிக்க தெரியும், சாரி வாரி அணைச்சிக்க தெரியும், யாரையும் அப்படி துரத்த தெரியாது. நல்ல மனசுங்க. அதாவது எல்லாருக்கும் அவர் தானே சிஎம். யாராவது வராங்க சேர்த்துக்க, ஊழல் சக்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, வாரி அணை, எனக்கு வாங்க சக்தியாக நில்லுங்கன்னு வாரி அணைச்சிக்கிறாரு. இதெல்லாம் கேட்காதீங்க. என்னங்க நீங்கள் புதுசாக வந்திருக்காரு, நேக்கா தான் சொல்லியிருக்கிறாரு, அதையே திரும்ப திரும்ப கேட்டு அப்படி குத்திக்கினே இருக்கிறீங்க. இப்படி குத்துறதுனே வந்தீங்களா?